பூர்வம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2-3 நாளாக, கடந்த ஓரிரு தினங்களாக இந்த கருத்து கணிப்பு வந்தது என்பது பாரதிய ஜனதா கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடிய களத்தில் இருப்பவர்களையும் களத்திற்கு வெளியே சோசியல் மீடியாவில் பிரயாணிப்பவர்களையும் சற்றே டிமாரலைஸ் செய்துள்ளது. அதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த கருத்து கணிப்பை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செய்யணும். இந்த கருத்து கணிப்பு பண்ணவங்களுக்கு நான் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பலை. ஆனால் நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த கருத்து கணிப்பு சென்ற 2021 சட்டமன்ற தேர்தல் போது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வருவார், இந்தந்த தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னபோது அப்போ தான் அந்த கருத்து கணிப்பை பார்த்தேன். ஏன்னா அந்த கருத்து கணிப்பு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வருவார்னு சொல்லிட்டு 2 குறிப்பிட்ட தொகுதிகளை, ஒன்று எங்கள் கிராமம் கொள்ளக்கரையில் உள்ளது, கொள்ளக்கரைக்கு அக்கறையிலேருந்து மயிலாடுதுறை சட்டமன்றம், இக்கரையிலேருந்து காட்டுமன்னார்குடி சட்டமன்றம். காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக முருகுமாறன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவார். அதே போன்று மயிலாடுதுறை சட்டமன்றத்தில் சித்தமல்லி பழனிசாமி பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அந்த கருத்து கணிப்பாளர் கூறியிருந்தார். அவர் கருத்து கணிப்போடு நிறுத்தியிருந்தா பரவாயில்ல, 8000-10,000 ஓட்டுக்கு மேலே முருகுமாறன் ஜெயிப்பார் அப்படின்னு ஒன்று, சரி இதை நம்ம இனிமேல் சீரியஸாக பார்க்கக்கூடாதுன்ட்டு கடந்து போய் அவரோட தான் நான் பார்க்குறத நிறுத்திட்டேன். அவர் ஏற்கனவே வேறு தளங்களில் வேலை செஞ்சார், திராவிட சித்தாந்தத்தில் திராவிட கட்சிக்கு வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு அவர்கிட்ட நேரடி தொடர்பும் கிடையாது, நேரடி தொடர்பும் நான் வச்சுக்க விரும்பினதும் இல்லை. ஆனால் அவர் இப்போ பிஜேபி ஒரு டஃப் சுச்சுவேஷனில் போகுது அப்படின்னு சொல்லும்போது தான் இதை நான் அவருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. ஏற்கனவே மோடியையும் பிஜேபியும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கூட இப்பொழுது இளம் சிங்கம் களத்திற்கு வந்ததற்கு பின் மோடியின் சீரிய தலைமையும் இளம் சிங்கம் அண்ணாமலையின் பாய்ச்சலையும் பார்த்து நம் பக்கம் இயல்பாகவே திரும்பியுள்ள பலர் இருக்கின்றார்கள். அப்படி இவரும் ஒருவராக இருக்கக்கூடும். ஆனால் அவர் முருகுமாறன் 3வது தரையாக ஜெயிப்பார், 8000-10,000 ஓட்டில் ஜெயிப்பார், சித்தமல்லி பழனிசாமி 5000 ஓட்டுக்கு மேலே ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னவர் தான் இன்னைக்கு பிஜேபிக்கு பின்னடைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம் அன்னைக்கு சொன்னதையும் சீரியஸாக எடுத்துக்க, கள நிலவரம் யதார்த்தம் வேறையாக இருந்தது. இன்னைக்கு கள நிலவரங்கிறது நமக்கு சாதகமாக மாறிக்கொண்டு வருகிறது. எல்லாத்துக்கும் மேலே நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக நம்புகிறேன். இந்த பாரத நாடும் சரி, தமிழ்நாடு பாரத நாட்டிற்குள் உள்ளாக இருக்கக்கூடிய இந்த தமிழகமாக இருந்தாலும் சரி, அது தனக்கான தலைவர்களை தானே தேடிக்கொண்டு, அதுவும் குறிப்பாக பாரத தேசமானது தனக்கான தலைவர்களை தானே தேடிக்கொண்டு அந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் தலைவர்கள் உருவாகி அவர்கள் மிளிர்வார்கள். இதே போன்றுதான் 2002ஆம் ஆண்டிலேயும் கருத்து கணிப்பில் மோடி தோத்து போயிடுவார், மோடி முதல்வராக குஜராத் முதல்வராக வர முடியாது அப்படின்லாம் கூட எழுதியிருந்தாங்க. பல்வேறு கருத்து கணிப்புகள். நான் மீண்டும் சொல்கின்றேன், எனக்கு எந்த கருத்து கணிப்பின் மீதும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. மாறாக நாம் அதுக்கு கவனம் கொடுக்காம நம்முடைய சிந்தனையை அந்த பக்கம் சிதற விடாம, இன்னும் நமக்கு போலிங்க்கு இன்னும் 36 மணி நேரம் தான், இன்னும் சொல்ல போனால் 24 மணி நேரம் கூட நமக்கு கிடையாது. இந்த 24 மணி நேரத்திலையும் நமக்கு வரக்கூடிய வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் நம் பக்கம் எப்படி திருப்புவது என்பதில் கவனத்தை வைத்துக்கொண்டு, இதை பற்றி பேசுகிறவங்களுக்கும், சார் நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வெற்றி சார், நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்து வீடு சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவங்கள தொடர்ந்து ரிமைண்ட் பண்ணுங்க, நமக்கான வெற்றி சாத்தியம், நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் தான் நம் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் என்று அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து வெற்றி பெற வைப்போம். இந்த கருத்து கணிப்புகளை புறந்தள்ளுவோம். மாறாக இந்த கருத்து கணிப்புகளை நமக்கு உரமாக மாற்றிக்கொண்டு இதை ஒரு எச்சரிக்கை மணியாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். யாருக்கும் உள்நோக்கம் கற்பிக்க விரும்பவில்லை. நன்றி, வணக்கம். மறக்காமல் அனைவரும் தாமரை சின்னத்திற்கும், தாமரை சின்னத்தின் பிஜேபியின் ஆதரவு கட்சிகளாக உள்ள டிடிவி தினகரன் கட்சிக்கு குக்கர் சின்னத்திலும், தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் கட்சிக்கு சைக்கிள் சின்னத்திலும், பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவின் ஆதரவு பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் மருத்துவர் ஐயா அவர்களின் சின்னமான மாம்பழம் சின்னத்திற்கும், நம் கூட்டம் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் அம்மாவின் விசுவாசியாக திகழ்ந்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாப்பழம் சின்னத்திலும், ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கும் நம்முடைய தாமரை சின்னத்தில் நிற்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களுக்கும்
சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளையும் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்று நாம் நம்முடைய சக்தியை நிரூபித்து நம்முடைய மோடியின் கரத்தை வலுப்படுத்த இளம் சிங்கம் அண்ணாமலையின் தலைமையில் இயங்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வோம் என்று கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.